அதே நேரத்தில் இந்த இடத்துல ரசூல்லா இங்கே வந்து எல்லாரும் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க போருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, குறைஷிகளும் வந்து பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வெறி விட்டுறாங்க, பாட்டெல்லாம் பாடி. கவிதைன்னா பயங்கர அவங்களுக்கு உசுப்பேறிடும். அரபுகளை பொறுத்த வரைக்கும் கவிதைகளில் ஒரு முறுக்கு ஏற்றி விட்டோம்னா, கொம்பு சீவி விட்டா அது மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தும். கவிதை சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் இந்த பாரதியார்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தினாலும் சுதந்திர போராட்டத்தில் வந்து இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்தியிருக்காருங்கிறாங்க. அதே மாதிரி இக்பால் இருக்கிறார் இல்லையா, அவருடைய கவிதையெல்லாம் சாதாரண கிடையாது. கவிதையெல்லாம் கேட்டிங்கன்னா ரத்தம்லாம் கொதிச்சு போயிடும். எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் கவிதை. அதெல்லாம் ஈரானியன் ரெவல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா இக்பாலுடைய கவிதைகள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. சாதாரணமாக நம்ம கவிதைனா நம்ம சினிமா பாட்டில் மட்டும்தான் நம்ம கவிதையை பாடிட்டு இருக்கோம். கவிதையுடைய ரீச் வந்து ரொம்ப பெருசு. அப்போ அந்த இடத்துல அவங்க பண்ணுறாங்க. அடுத்தது வந்து போர் வந்து தொடங்கும்போது அந்த முபாசரான்னு சொல்லுவோம்ல, அதாவது போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒருத்தன் எந்திரிச்சு வருவான், 1 to 1 முதல்ல சேலஞ்ச் பண்ணுவான் அப்படின்ட்டு. அப்போ அந்த முபாசராவை வந்து இதுலேயும் வருது, எது உஹது போர்லேயும் ஒரு படையின் முரட்டுக்கீடா அப்படின்னு சொல்லி தல்ஹா பின் அபு தல்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபிர். தல்லாவும் கிடையாது, அபு தல்லாவும் கிடையாது, தல்ஹா பின் அபு தல்லா. இவன் தான் வந்து காஃபிர். இவனை கொல்ற மாதிரியும் ரசூல்லா வந்து கனவுல பார்க்குறாங்க. இவன் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பெரிய வீரர்கள் இவங்க பயங்கரமாக நின்றுருக்காங்க. அதே மாதிரி அகல் போரில் பார்த்தீங்கன்னா அந்த அம்ரு பின் அப்துல் வத் அப்படிங்கிற அவனும் வந்து பெரிய ஒரு வீரனாக இருந்திருக்கிறான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பெரிய வீரன், தல்ஹா பின் அபு தல்ஹாங்கிறவன். இவன் வந்துட்டு வர்றான், ஒட்டகத்தில் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறான், முபாதரா யாரா வரீங்க வாங்க அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அலி இவங்கெல்லாம் கூட போகல. யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுபைர் அலி அவனு போகிறான். ஒட்டகத்தில் அவன் நின்றுட்டு இருக்கிறான். நேராக போகிறாரு, சக் சக் சக்குன்ட்டு ஏறுறாரு, ஒட்டகத்தை பிடிச்சி ஏறிட்டு ஒரே போடு கொன்றுறாரு அவனை. ஒட்டகத்தில் ஏறி கொன்றார். இதை பார்த்து நபிஸ்லாம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அந்தரங்க தோழர் உள்ளார், எனது அந்தரங்க தோழர் இந்த ஜுபைர் அப்படிங்கிறாங்க, ஜுபைர் பின் அல்லவாம். இப்போ இவங்கெல்லாம் எங்கேருந்து சிறப்பு எடுத்தாங்க நான் சொன்னல, எந்த அமல்கள் மூலமாக ரசூலாலாம் இம்ப்ரெஸ் ஆகலைங்க. இவர் நல்ல தொழுகையாளி, இவர் நீட்னார்னா பஹ்ரா வந்து அந்த அளவுக்கு அழகாக போவார், இவர் இப்படி எப்படிலாம் கிடையாது. இந்த அஸ்வத்துல் முபஷரா இவங்களுக்கெல்லாம் சொர்க்கவாசிங்கிற அந்த பட்டம் எப்படி கிடைச்சதுங்கிறான். இப்போ இந்த மாதிரியான வீரமான இந்த வேலைகள் செஞ்சது தான் இவங்களுக்கு வந்து கிடைக்குது.